இப்போ எனக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு இருக்காங்க. லைட்டாக மேக்கப் கேட்டிருக்கேன். லைட்டாக நெக்ஸ்ட் போட்டு விடுவாங்க. அதுக்கப்புறமா சாரீ கட்டிட்டா என்னோட மேக்கப்பு எல்லாம் ஓவர் ஆகிடும். இன்னைக்கு கல்யாண நாள் எனக்கு, எங்கள் பையனுக்கு என்கேஜ்மெண்ட். அந்த டேட்டு தான் ஐயர் பிடிச்சி கொடுத்தாரு. அது நல்லா அமைஞ்சது. சந்தோஷம். அண்ணனை பார்க்க வந்திருக்கோம். மல்லிகேஷ் கல்யாணத்துக்கு வந்திருக்கோம். என்கேஜ்மெண்ட் இல்லை 2 ரூம் கொடுத்துட்டேன்டா. 4 மணிக்கு ஃபர்ஸ்ட் டைம் மேக்கப் போடுறேன். சொல்லாத ஆசைகள் உள் நெஞ்சில் மின்னல்கள் ஆகுதே. நில்லாத எண்ணங்கள் மரவானில் பயணங்கள் போகுதே. மாயம் செய்தாயோ என் கண்மணி, கோடை மழையோ என் மேல் உன் விழி. கண்மணி கண்மணி ஆருயிர் கண்மணி, என்னை உன்னிடம் தோற்கிறேன் உன்னை வெல்லவே. கண்மணி கண்மணி ஆருயிர் கண்மணி, என்னை உன்னிடம் தருகிறேன் உன்னை கேட்கிறேன். கண்மணி அவ்வளோதான் ரியாக்ஷன். எப்படி இருக்காங்க அவங்க கிட்ட சொல்லுங்க. ஒரு பையன் போட்டு சொல்லுங்க. மேம் அவர் எப்படி இருக்காரு? சும்மா அவரோட ஜொல்ல சும்மா அதை சொல்லுங்களேன். அவரோட இதாக லைட்டாக ஓகே ஓகேண்ணா. என் தம்பிக்கு என்ன பிரச்சனை? அழகாக இருக்கான். எங்கே எல்லாருக்கும் பட்டுரும். स्तुति पात्र पावन चरित्र, रवि सोमवर नेत्र, रमणीय गात्र, सीता कल्याण वैभोग में, रामा कल्याण वैभोग में, भक्तजन परिपाल भरिता शरजा, भुक्ति मुक्ति दलीला भूदेव पाल, सीता कल्याण वैभोग में,
நிகழும் மங்களகரமான பராபவ வருடம் வைகாசி மாதம் 17/6/2026 புதன்கிழமை அன்று திரு V.K. ரமேஷ் பாபு, திருமதி புஷ்பலதா அவர்களின் செல்வனும் திருமுறை செல்வன் ராகேஷ் என்கிற மணமகனுக்கும், திரு பாலமுருகன் திருமதி சசிகலா அவர்களின் செல்வியும் திருவளர்ச்செல்வி மல்லி கார்த்திகா என்கிற மணமகளுக்கும் பெரியோர்களின் ஆசீர்வாதத்துடனும் இரு குடும்பத்தாரின் சம்மதத்துடனும் மகிழ்ச்சியுடன் அறிவித்துக் கொள்கின்றோம். உன்னை நான் காணாமல் எங்கும் வெளிகள் அந்திவான சூரிய நிறமல்லவா கரைமோதும் மழை போல் உன்னை காணவே அலைமோதும் அவள் தடுமாறுதே உன் வார்த்தை தீந்துளி சேகரித்து வண்ணத்தை பூச்சியாய் பறந்தேனே நானும் சுவையினில் நீயே வந்தாயே என் கண்ணின் ஓரத்தில் நீயே நின்றாயே கனவில் வந்த நீயோ எனக்குள் நின்றாயே நேரில் வந்து ஏனோ தனியே நின்றாயே கலையும் உன் வெற்றி மொழி என் மனசை கலைக்குதடா உன் காந்த பார்வையிலே என் மனம் வேகுதடா கனவில் வந்த நீயோ எனக்குள் நின்றாயே நேரில் வந்து ஏனோ தனியே நின்றாயே கலையும் உன் வெற்றி மொழி என் மனசை கலைக்குதடா உன் காந்த பார்வையிலே என் மனம் வேகுதடா அழகான காலை பொழுதில் மழை மேகம் சேரும் நொடியில் இனிய காற்றின் இசையோடு நான் படபடவென பட்டாம்பூச்சி ஒன்றாய் சேர்ந்து கடகடவென பாடல் ஒன்றை ஒன்று
ஒன்றாய் கேட்டது. சடசடவென சாரலோடு மழையும் சேர்ந்தது. மடமடவென கால்கள் அதன் பின்னால் ஓடுது. படபடவென பட்டாம்பூச்சி ஒன்றாய் சேர்ந்து கடகடவென பாடல் ஒன்றாய் கேட்டது. சடசடவென சாரலோடு மழையும் சேர்ந்தது. மடமடவென கால்கள் அதன் பின்னால் ஓடுது. காதோரம் ஒரு கோயிலின் பாடல் கேட்கிறது. அதன் இசையில் மனம் மயங்கியது. பூவெல்லாம் வானம் நோக்கி மலரும் வேளையில் காதல் சின்ன சின்ன தீண்டல் மீனா. காற்றோடு சேரும் கீதம் கோயில்கள் பாடும் ராகம் காதோரம் ஒன்றாய் சேர்ந்ததே. காதோரம் ஒன்றாய் சேர்ந்ததே. விழியில் உதடுகள் தேடி போனதே. ஹே உதடில் விழிகளின் ஆசை கூடுதே. ஹே மானே உன் உதடுகள் தானே. குட் மார்னிங் கைஸ். இன்னைக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு நெக்ஸ்ட் நாள் காலையில் எழுந்தோடனே கிளைமேட் இப்படி தான் இருக்குது. சூப்பரான கிளைமேட்டாக இருக்குது. இப்போ இங்கேருந்து நேற்று ஃபுல்லாக என்னால் தனியாக என் ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப்போடு முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஃபோட்டோகிராஃபர்ஸ் எடுத்திருக்காங்க. மற்றபடி vlog ஸ்டைலில் எடுக்க முடியல. இன்றைக்கி அவங்க வீட்டுக்கு போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். என் விழிகள் தானே உன்மேல உன்மேல ஒரு பார்வை பார்த்ததே. என் இதயம் துள்ளுதே. அன்பே இசையேறி போகுதே. உன் வரிகள் கேட்டதே. கண்ணே கண்ணே. ஆமா வண்டியா வந்துட்டுப்பா. முடிஞ்சிருச்சா? நல்லபடியாக நிச்சயதார்த்தம் முடிஞ்சு எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு பொண்ணு 2 பொண்ணும் கிளம்பிட்டாங்க. நாங்கள் கரெக்டாக வந்து வீட்டுக்கு சேர்ந்துட்டோம். இப்போ போய் ரெஸ்ட் எடுக்கணும். ஏன்னா 5 மணி நேரம் தொடர்ந்து ட்ராவலு. அதனால் இப்போ பையனுக்கு ஆரத்தி எடுத்து ஊற்றிட்டு உள்ளே போக வேண்டியது தான். அதனால் வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன். நான் மட்டும் உள்ளே போகிறேன். இதெல்லாம் பிளேட் டெக்காரே நமக்கு பண்ணி கொடுத்ததால அவங்க எங்ககிட்டே கொடுத்துட்டு போயிட்டாங்க. இதை எடுத்துகிட்டு போய் உள்ளதும் இவ்வளோ லக்கேஜையும் இறக்கி வைக்கணும். ஆர்த்தி எடுக்க கூப்பிட்றாங்க. ராகேஷ்க்கு ஆளை சுற்றி ஊற்றி உள்ளே கூப்பிட்டு போகிறேன். உள்ளே போயிட்டு திருப்பி வெளியே வரணுமா? எல்லாத்தையும் இறக்கி வைக்க வேணாமா? காரை உள்ள விட வேணாமா? ஏசியில் வந்தேன்ல